வணக்கம் ஓவியா. திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 1,50,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டனர். குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்து பயிர்களை காப்பாற்றி வந்த நிலையில் தற்போது திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அடியோடு சாய்ந்து வயலில் சாய்ந்துள்ளது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே சின்ன குருவாடி, இருள்நீக்கி, பள்ளிவர்த்தி, சேந்தமங்கலம், விக்கிரபாண்டியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை பயிர்கள் தற்போது வயலில் முழுமையாக சாய்ந்து அந்த சாய்ந்த நெல்மணிகள் பாத்தீங்கன்னா மீண்டும் நடவு செய்யும் அளவிற்கு அந்த நெல்மணிகள் முளைத்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த அறுவடை செய்துதான் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அதே போல் எங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த நிலைமை தற்போது தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக முற்றிலும் பயிர்கள் சாய்ந்துள்ளதால் விவசாயிகள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களை தற்போது வரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டுகின்றனர். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான நிவாரணத் தொகை மற்றும் காப்பீடு தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். வழங்கினால் மட்டுமே அடுத்த கட்ட சாகுபடி பணியில் ஈடுபட முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த காட்சியை பாத்தீங்கன்னா இந்த வயல்வெளியில் முற்றிலுமாக சாய்ந்து அனைத்து பயிர்களையும் முளைத்து விட்டது. இதுவே அறுவடையும் செய்ய முடியாது எனவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஓவியா.